ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம NICL மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் கேட்ட ஷிஃப்ட் 1ஓட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தேர்ஸ்டே எக்ஸாம் வர்றதுனால எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ரிவைஸாக இருக்கும். எல்லா டாப்பிக்கையும் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தென் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சேம் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து கேட்க போறது இல்லை. பட் இதுல இருக்கிற கொஸ்டின் வந்து இப்ப டிஐ இதுல 4 தான் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஒரு 5 or 6 கேட்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி கொஸ்டின் நம்பர்ஸ் கவுண்டிங் வந்து மாறும் டாபிக் வைஸ். பஸ் நீங்க வந்து இந்த டாபிக் தான் அப்படின்னு ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் சீரியஸ் 3, 7, 15, 31, 63 இருக்கு. இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3, 7 டிஃப்ரெண்ட் பார்த்தா 4. அதுக்கு அடுத்தது 7, 15 டிஃப்ரெண்ட் என்ன 8. நெக்ஸ்ட் பார்த்தா 31, 15 மைனஸ் பண்ணா எவ்வளோ வரும் 16 வருமா? அடுத்தது 63, 31 ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு 2, 32வா? ஓகே 32. இதுல அடுத்த நம்பர் என்ன வருங்கிறது தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இதுல என்ன பாருங்க 4, 8, 16, 32 வந்திருக்கு. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 32ன்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வேணும்னா உங்களுக்கு இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 2ஆல் மல்டிபிள் பண்ணாவே வந்துருமா? அப்போ வந்து 64 வரும். அப்போ இதுக்கு முன்னால் இருக்கிற நம்பரோட நம்ம அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ 127. 127னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4, 9, 25, 49, 121ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கலாமா? 4, 9க்கு டிஃப்ரெண்ட் வந்து 5. இதுக்கு டிஃப்ரெண்ட்டே பார்க்க தேவையில்லை, டைரக்டா பாருங்க. 2 ஸ்கொயர்டு வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 49 வந்து 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர்டுக்கு 21ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. 2, அடுத்தது 3 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு, அடுத்தது 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா வரும்? 13 தானே வரும். ஏன்னா பிரைம் நம்பர் எல்லாமே லைனா கொடுத்துருக்காங்க. அப்ப 13 ஸ்கொயர் என்ன 169. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 1, 4, 10, 22, 46ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எடுத்து பார்க்கலாமா? 1க்கும் 4க்கும் 3 டிஃப்ரெண்ட். அடுத்தது 6. நெக்ஸ்ட் வந்து 10, 22னா என்ன வரும்? 12 வருமா? அடுத்தது 46, 22 டிஃப்ரெண்ட் எடுத்தா எவ்வளோ வரும்? 20, 24 வரும். இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த கொஸ்டின் மாதிரி தான். 3 into 2 6, இதை 2 பண்ண 12, 12 into 2 24ன்னு வருது. ஸோ 4 into 2 48. இங்கே நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற 46 ஆட் பண்ணால் என்ன வரும்? 40. அதுக்கு அடுத்தது 4 into 4 8, 94 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் வந்து 5, 10, 20, 40 அண்ட் டேஷ் 160 இருக்கு. இதுல என்ன டிஃப்ரெண்டா எப்படி நாம பார்க்கலான்னு பாருங்க. 5 into 2 10 வருது, 10 into 2 20, 20 into 2 40 வருது. அப்போ 40 into 2 இங்க என்னவா வரணும்? 80. அடுத்த நம்பர் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்தது இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுதான்னு அடுத்ததுக்கு செக் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த நம்பர் என்ன 160 இருக்கு. அப்போ 80 into 2 160. ஸோ அப்போ இங்க வந்து 80 தான் வரும். ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8, 14, 23, 35, 50. ஓகேவா? இதுல ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட் பார்க்கலாமா? 8க்கும் 4க்கும் 14க்கும் 2, 6,
23 14 9 35 23 2 1 12 அடுத்தது 50 35 540 ஒரு 15 இங்க எது மாதிரி பேட்டர்ன்ல வருதுன்னு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தா 3 டிஃப்ரெண்ட் வருதா? 9 3 12 12க்கும் 15க்கும் 3 டிஃப்ரெண்ட். அப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் 3 வரும். அப்போ இங்கே 18, அப்போ இங்கே ஒரு 50, அதோட 30 ஆட் பண்ணால் 68 வரும். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ 5 மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ரூட் ஆஃப் 1024 கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 1024னா உங்களுக்கு ரூட்ல என்ன வரும்? 32 ஸ்கொயர்டு வருமா? ஸோ 32 போட்டுக்கிறோம். 15 ஸ்கொயர்னா என்ன? 225 ஆட் பண்ண என்ன வரும்? 752 வருமா? இது வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணணும். 3 × 4 24 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 230. ஓ சாரி, 7ல் 4 போச்சுன்னா 3. ஓகேவா? 233. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்க, 45% ஆஃப் 360 + 30% ஆஃப் 215 கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப்புமே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 45/100 360 + 30/100 × 250. ஓகேவா? அப்போ 9 டைம்ஸ், இது 20 டைம்ஸ், 0 1 டைம்ஸ், 8 டைம்ஸ், 162 75. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. 7 13 237. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ கொஸ்டின் 8th கொஸ்டின் பாருங்க. 12 × 15 மல்டிபிள் பண்ணி இது டிவைட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக 118 போட்டு மல்டிபிள் பண்ணலாம். 118 போட்டால் 2 டைம்ஸ் 20 வந்துடும். சரி, நான் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். 12 × 15/9 போட்டிங்கன்னா இது 3 டைம்ஸ் 4 வரும், 5 வரும், 20. அதுக்கடுத்தது 4 கியூப்னா என்ன? 4 கியூப்னா 64. 64. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 84. இதில் இருந்து -18 பண்ணால் 14. இதில் 4 6 வரும். 66 தான் ஆன்சர். இதில் வந்து ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷனில் இல்லை, பட்டு இங்கே வந்து ஆப்ஷன் ராங்காக இருக்குது. இங்கே 66 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3/4 ஆஃப் 880. ஓகேவா? இப்போ இது 4ஆல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 220 வரும். அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 660 660 வரும். மறுபடியும் இதை 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1/5 ஆஃப் 450 இருக்குது. அதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 90 டைம்ஸ் வரும். ஸோ 660 90 மைனஸ் பண்ணணும். 90 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? இங்கே 16 நீங்கள் வச்சுக்கிட்டா கூட இங்கே 7, இங்கே ஒரு 5 இருக்கும். 570. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0.25 × 408ன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டைரெக்டாக இதில் கொடுத்துருக்காங்க, பாயிண்டில் டெசிமலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதைய மல்டிபிள் பண்ணி பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே, இல்லை 25/100 அது மாதிரி போட்டு சால்வ் பண்ணி 1/4ன்னு போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணியே சொல்லிடுறேன். இப்போ என்ன வரும்? 25. சரி, 25 25/100 இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 450. அதாவது பிகினராக இருந்தீங்கன்னா இப்படி போடலாம். பட் இல்லைன்னா டேரெக்டாகவே நீங்கள் அந்த மல்டிபிள்
இது பண்ணி போட்டுடலாம். 25 இப்போ வந்து 1/4 வரும். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 0 120 வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்ட் பாருங்க, செகண்டில் இங்கே 2 0 வருது. இந்த 2 0 விட்டுட்டு 15 into 6 மல்டிபிள் பண்ணிங்கன்னாவே போதும், 90 வருமா? 90. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த டேர்மை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன? 90 21. ஓகே. அடுத்தது வந்து இங்கே 20 இருக்கு, 0.10 into 200 இருக்கு. இந்த 2 நாம எடுத்துட்டு இந்த 10ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 20 தான் வரும். ஸோ 210ல் 20 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 190 வருமா? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ பாருங்க, அடுத்தது 11th கொஸ்டின். A shopkeeper bought an article for 640 and sold it for rupees 800. What is the profit percentage ன்னு கேட்குறாங்க. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒரு ஆர்டிக்கல் பாட் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க? 640க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதை வித்தது வந்து 800க்கு வித்திருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்கும், வாங்கினதுக்கும் அவங்க வித்ததுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்ன? 160. அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா உங்களுக்கு எது? ப்ராட் வேல்யூ தானே கீழே வரும். ஸோ அது வந்து 640 வந்து போட்டுட்டு பர்சன்டேஜுங்கிறனால இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 8 டைம்ஸ் 4 டைம்ஸ் வருமா? ஓகே, டைரெக்டாகவே அடிச்சுக்கலாம். 16 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 4 டைம்ஸ்னால் இங்கே 25 கேன்சல் ஆகும். ஸோ 25% தான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி 25%. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 35% ஆஃப் அ நம்பர் இஸ் 105, வாட் இஸ் த 60% ஆஃப் த சேம் நம்பர்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 35% ஆஃப் த நம்பர், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, 105. 35 இது 7 டைம்ஸ் அடிக்கலாம். 2 டைம்ஸ் 1. அதுக்கு அடுத்தது இதை 3 டைம்ஸ் இது பண்ணால் x ஈக்குவல் டு 300ன்னு வரும். இப்போ x ஈக்குவல் டு 300னா வாட் இஸ் 60%ன்னு கேட்குறாங்க. அப்போ 60% ஆஃப் 300 போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும்? 180 வருமா? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் 13 பாருங்க. an item is marked rupees 1200 and sold at 50% discount at the selling price. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்றாங்க? அதோட மார்க் ப்ரைஸ். ஒரு ஐட்டம் இருக்கு. இப்போ ஒரு நீங்க ட்ரெஸ்ஸே எடுக்கிறீங்கன்னா அது 1200ன்னு சொல்றாங்க. அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க? ஒரு 15% டிஸ்கவுண்ட்ல தர்றாங்க. இப்போ 100ல் 15%னா மீதி என்ன? 85. ஸோ 85%க்கு நீங்க அந்த ட்ரெஸ்ஸை அமௌண்ட் பே பண்ணி வாங்குறீங்க. ஓகேவா? இதுதான் இதோட மீனிங். இப்போ வந்து நம்ம அது அப்போ வந்து எத்தனை ரூபாய்க்கு நம்ம அதை வாங்கியிருப்போம், செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு 1200 போட்டு 50% டிஸ்கவுண்டு. ஓகேவா? அப்போ 50% டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு எவ்வளோ? இது 112 into 15. 12 into 15 மல்டிபிள் பண்ணால் 180. 180. இப்போ 1200ல் 180 போச்சுன்னா எவ்வளோ? 1 minute எழுது. இப்போ வந்து 180 வந்துச்சா? இந்த 1200ல் இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 180ன்னு சொன்னோமா? அந்த 180 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1020 வருமா? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணி அதோட மார்க்டு ப்ரைஸ் ஆகும். அந்த மார்க்டு ப்ரைஸில் மைனஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அடுத்தது பார்க்கலாம்.
இப்போ வாங்க 14th கொஸ்டின் பார்க்கலாம். A trader marks his goods 40% above the cost price and allows a 20% discount. Find the profit percentageன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ட்ரேடர் வந்து என்ன ஒரு கூட்ஸுக்கு 40% above வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் இப்போ வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் அதை மார்க்டு ப்ரைஸ் வந்து என்னென்னா ஒரு 40% எபோ, அதாவது 140ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? மார்க்டு ப்ரைஸ் வந்து 140 இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ சொல்கிறாங்க? 20% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னால் கொஸ்டினில் தான் சொன்னேன் 20% டிஸ்கவுண்ட்டுன்னா நீங்கள் அதுக்கான கொடுத்த செல்லிங் ப்ரைஸில் நீங்கள் போடும்போது 20 அந்த 100 ஹோலாக இருக்கிறதுல நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா 80%க்கு தான் வந்து நீங்கள் அதை விற்றுருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த 140ல் 80 வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதாவது டிஸ்கவுண்ட் போக நம்ம விற்றது வந்து 80/100 80%. அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்? இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 0 0 கேன்சல் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 3 இருக்கும். 112 வருமா? ஓகே, 112. இப்போ வந்து நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக நம்ம அந்த 100ஆல் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 12 வருமா? இந்த 12க்கு லாஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா நம்மளுக்கு தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து கீழே வரும். இந்த 12 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்டதுனால 100. ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12% தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்க 15th கொஸ்டின். த காஸ்ட் ஆஃப் 15 pence இஸ் 180ன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 20 penceன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 12 பென் இருக்கு, அது வந்து 180ன்னு சொல்றாங்க. இப்போ 12 பென் வந்து 180னா அப்போ ஒரு பென் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? 180/12 வரும். 1 டைம்ஸ் 4 வருமா? 5 டைம்ஸ் வருமா? இப்போ வந்து 15 வரும். ஒரு பேனாவோட விலை வந்து 15 ரூபாய். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 பென்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பேனாவோட விலை 15 ரூபாய்னா அப்போ 20 × 15. ஓகேவா? 300. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. Find the simple interest. Find the simple interest on rupees 5,000 at 80% per annum for 3 years. ஓகே, இதில் இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும், PNR/100. இப்போ வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் வந்து 5,000 கொடுத்துட்டாங்க. அடுத்தது என் என்ன? 3 இயர். ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. 8%. இப்போ வந்து இந்த 20 கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது 24 × 50 வரும். 20 மீதி 2 10 12 1200. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17. A sum of doubles itself in 10 years at SI. அதாவது இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன PNR/100 அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அதாவது அமௌண்ட் இருக்கும்ல, நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா?
இப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ எதுவுமே கொடுக்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூவும் கொடுக்கல, பிரின்சிபலோட வேல்யூவும் கொடுக்கல. அதை வந்து நம்ம கன்சிடர் தான் பண்ணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஃபார்முலா மறுபடியும் எழுத வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பிஃபோர் த கொஸ்டின் தான் பார்த்தோம். அப்போ என்னோட வேல்யூ 10, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ ஆர் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 கேன்சல் ஆகும். இந்த 10 வந்து இங்கே போச்சுன்னா அப்போ ஆர் ஈக்குவல் டு 10% வரும். அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10 இயரில் வந்து அந்த அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குமாமா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. Find the compound interest of 8,000 at the 10% per annum for 2 years annually. அது ஆனுவலா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாவே அது ஆனுவலா தான் எடுத்துக்குவோம், அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா. ஸோ இப்போ பாருங்க, இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? P into 1 plus R by 100 into whole power n minus P. இப்போ பிரின்சிபல் 8,000 கொடுத்துக்கிட்டாங்க. 1 plus R by 100. Rனா இங்கே என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஹோல் பவர் 2 minus 8,000. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? 8,000 into 100. இங்கே வந்துச்சுன்னா காமனாக எடுத்தோடனே என்ன ஆகும்? இங்கே 100, இங்கே 10 இருக்கும். 110 by 100 ஹோல் பவர் 2 8,000. ஓகே, இங்க இதுக்கு டபுள் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப 8,000 சாரி 800 போட்டேன். 8,110 into 110 by இங்க 10,000 போட்டுக்கலாமா? ஏன்னா 100 into 100 2 டைம்ஸ் வருமா? இங்க மைனஸ் 8,000 இருக்கும். இப்ப ஃபுல்லா கேன்சல் பண்ணா இங்க இருக்க 3 0க்கு இங்க இருக்க 3 0 கேன்சல் பண்ணிடலாமா? இங்க இருக்க 0க்கு இங்க இருக்க 1 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க என்ன வரும்? 880. சாரி, இருங்க ஒரே நிமிஷம், இதை கிளியரா போட்டுக்கலாம். 120 இங்க வந்து 11 110 into 11 இருக்கு. இந்த 11 into 11 21 எடுத்துக்கலாம். 21 into 10 இருக்கும். அதை வந்து இங்க 80 எடுத்துக்கோங்க. 121 இங்க ஒரு 80. ஓகேவா? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதோட நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருமா? இப்ப 121 into 80 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 2 டைம்ஸ்னா 16 9. இங்க வந்து 8,000 மைனஸ் பண்ணணும். 8,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 0 8. இருங்க இங்க கீழே போடுறேன். என்ன வரும்? 0 8. இங்க 0 இருக்கு, 6 வந்துடும். 9ல 8 போச்சுன்னா 1. 1680. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்ப பாருங்க 19th. The difference between CI and SI, அதாவது compound interest and simple interest on a sum of 2 years at 5% per annum is a rupees 25 ன்னு சொல்றாங்க. இதை ஈஸியா போட்டுடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பிரின்சிபிள் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 2 year. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100 into ஹோல் பவர் n, அதாவது 2 year போடுவோமா? இப்ப இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 25. ஒரே நிமிஷம், இங்க வந்து பி தான் வந்து ஃபைன் பண்ணணும். சம்முங்கிறது தானே ஃபைன் பண்ணணும். பி அப்ப 5 into 5
பை இங்க ஒரு 10,000 வரும். ஓகே, இங்க வந்து 25 வரும். இந்த 25ம் இங்க 5 வர 25 கேன்சல் ஆகி இந்த 10,000 வந்து இங்க போயிருமா? அப்ப P ஈக்குவல் டு 10,000 வருமா? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வர்ற நெக்ஸ்ட் இப்போ ட்ரெயின் கான்செப்ட் எடுத்துட்டு இருக்கோம், அப்ளிகேஷன் சம்மு. நம்ம சேனல்லையே அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. A can complete a work in 12 days and B in 18 days. How many days will they together complete the work? அதாவது ஒன்றும் இல்லை, ஈஸியான கொஸ்டின் தான். ஏ வந்து 12 நாளில் வேலையை முடிச்சிருக்காங்க, பி வந்து 18 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன நம்ம பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எல்சிஎம், இந்த ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து ஒரு காமன் வேல்யூ வரும். அந்த காமன் வேல்யூல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணி ஏ அண்ட் பிவை ஆட் பண்ணி அந்த எல்சிஎம் எடுத்தோம்ல, அந்த எஃபிஷியன்ட் வேல்யூவை வச்சு டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு அந்த ஒர்க்கரை வந்து ரெண்டு பேர் ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள்ல முடிச்சிருப்பாங்கங்கிறத ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, அதுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். 12 into 8 காமனான வேல்யூ 12. அப்போ 2 times 3 times இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும்? அப்போ 12 into 3 36 தான் எல்சிஎம். இப்போ வந்து இங்கே 12 இருக்குன்னா 3 times வரும், 2 times வரும். அப்போ ஏ வந்து எஃபிஷியன்ட் 3, பி வந்து 2. ஓகேவா? இந்த ரெண்டையே ஆட் பண்ணோம்னா 5 வருமா? அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து முடிச்சது வந்து 36/5ன்னு வரும். அப்ப எவ்வளோ டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் போடலாம். ரிமைண்டர் 1 வரும். பாயிண்ட் வச்சா 2 டைம்ஸ், 7.2 days. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பாருங்க, 21 ஏபிசி A, B and C together can complete your work in 6 days. ஓகே, 3 பேர் சேர்ந்து 6 நாள்ல முடிச்சிருக்காங்க. எழுதிக்கலாம். A plus B plus C complete your work in 6 days. A and B together can do the work in 9 days. A plus B, அதாவது A and B ரெண்டு பேர் சேர்ந்து 9 நாள்ல முடிச்சிருக்காங்க. How many days C alone? C மட்டும் எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ சேம் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போட்டோம்ல, அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். 6 and 9 எல்சிஎம் எடுக்கிறோம். 3 times 2 times 3 times வரும். 6 18 காமனானது. இப்போ 18ல் 6க்கு வேணா 3 times, இதுக்கு 2 times. அப்போ A plus B plus C வந்து 3னா A plus B வந்து 2வா? 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ C equal to 1ன்னு வரும். அப்போ 18/1. ஏன்னா ஒரு நாள்ல C எவ்வளோ வேலை செய்வாங்க தனியான்னு கேட்குறாங்க. அப்போ 18/Cயோட வேல்யூ 1/1ன்னா ஈக்குவல் டு 18 days தான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்னன்னா 20 workers can complete a work in 15 days. ஓகேவா? 20 workers can complete a work in 50 days. ஒரு வேலையை ஒர்க்கை வந்து 15 daysல முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் 5 days 5 workers leave. அதுல 5 பேர் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. In how many days will remaining work to complete the remaining work? ஓகேவா? இந்த ரிமைனிங் ஒர்க்கர் வந்து எத்தனை நாள்ல மீதி வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப அந்த ஒர்க்கர் ஒரு நாள்ல முடிக்கணும்னா 15 into 20ன்னு வந்துருமா? இப்ப அவங்க என்ன சொன்னாங்க? 10 days, அதாவது 5 days ஆஃப்டர், 5 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 10 days இருக்குமா? 10 days by என்ன வரும்? 15, அதாவது 15 days, மொத்தம் 15 days. அதுல 10 days 5 days வந்து
ஆஃப்டர் வந்து எவ்வளோன்னு கேட்கும்போது நம்ம என்ன எடுத்துக்குவோம், 10/15 எடுத்துக்குவோம். ஓகேவா? ஏன்னா டோட்டலா 15 days, 5 days ஆஃப்டர்னா 10/15 எடுத்துக்குவோம். 10/15 வந்து அவங்க எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஒரு வேலையா 15 × 20 வருமா? இப்போ இதை நீங்க இப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்க ஒர்க்கர் இருப்பாங்க, 15 கேன்சல் ஆகும், என்ன 20 வருமா? இங்க ஒரு 10 இன்ட்டு இதை போட்டலாம் 1/15 × 20. அதாவது இந்த ஒர்க்கர்ஸ் போக என்ன சொல்லியிருக்காங்க, 5 நாளைக்கு அப்புறம் 5 ஒர்க்கர்ஸ் வந்து போயிருவாங்க. ஓகேவா? 5 ஒர்க்கர்ஸ் லீவ் அதை மென்ஷன் பண்ணணும்ல. 5 ஒர்க்கர்ஸ் லீவா? அப்ப 5 ஒர்க்கர்ஸ் லீவ்னா மொத்தம் வந்து எத்தனை ஒர்க்கர், 20 ஒர்க்கர். அதுல 5 பேர் போயிட்டாங்கன்னா இங்க நாம 15 பேர் போடுறோம். ஓகேவா? இப்ப இங்க 15 இருக்குதுன்னா இங்க 3 டைம்ஸ் வரும், 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 4 வரும். 4 வருமா? இப்ப டைரக்டா போட்டுக்கலாம். 40 × 3x வரும். ஏன்னா இந்த எக்ஸுங்கிறது ரிமைனிங் ஒர்க்குங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருக்கிறோம். அப்ப 40/3 வருமா? இங்க போடுறேன், கீழே போடுறேன், 40/3 வரும். எவ்வளோ டைம்ஸ் போடலாம்? ஃபர்ஸ்ட் 1 டைம்ஸ் போடலாம், ரிமைனிங் 1 வரும், 3 3s வரும், மறுபடியும் 3 வரும், 0.33 போயிட்டே இருக்குமா? அப்ப 13.33 டேஸ் தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, கொஸ்டின் 23. A pipe A fills a tank in 10 hours, pipe B in 15 hours. Both pipes are open together. How long will the tank take to fill? இது வந்து நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம்ல, A and B 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அதை வந்து அதாவது A தனியா செஞ்சு B தனியா அந்த ஒர்க்கை செஞ்சிருப்பாங்க. தென் A and B கம்பைன் பண்ணி செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான். பாருங்க, A பைப்ஸ் வந்து 10 ஹார்ஸ்ல ஃபில் ஆகுது, B பைப் வந்து 15 ஹார்ஸ். ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? ரெண்டுக்கு காமன் ஆனதுன்னா, இப்போ உங்களுக்கு காமன் ஆனது டக்குன்னு போட முடியலைனாலும் நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பட் இது வந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண டைரக்டாவே நீங்க போட்டுடலாம். பட் பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்காக இது நான் சொல்றேன். 5 இது மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணணும்னா இதை மல்டிபிள் பண்ணி இங்க 13 நம்மளுக்கு வரும். இந்த 30 இங்க போட்டு நம்மளுக்கு இந்த 30 இங்க 10ன்னு போடணும். இது ஆக்சுவலா நான் அதுக்கு அந்த கொஸ்டினுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், பட் பண்ணாம விட்டேன். இப்ப பாத்துக்கோங்க, 3 இந்த 3 தான் நம்ம இங்க போடுறோம். ஓகேவா? இந்த 30/15 வந்துச்சுன்னா 30ல 15 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, அதுதான் இங்க போடுறோம். இப்ப A வந்து 3, B வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 பேரு சேர்ந்து சொல்றாங்க 5. ஸோ போத் பைப்ஸ் ஓப்பன் டுகெதர். அப்ப வந்து அந்த டேங்க் எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப 30/2 பேர் சேர்ந்தது 5. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5னா 6 டைம்ஸா? 6 ஹார்ஸ். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, என்ன கொஸ்டின்னா ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ட்ரெயின்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். பார்த்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது அந்த எடுத்த டாபிக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் எடுத்திருப்பேன். நோ லென்த் ஆப்ஜெக்ட், லென்த் ஆப்ஜெக்ட், இப்ப நோ லென்த்லயே ஸ்பீடு ஒன்று எடுத்திருப்பேன். இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து NICL ரொம்ப பேசிக் லெவல் தான் இருக்கும். இது மாதிரி நீங்க ரொம்ப டஃப்பான கொஸ்டின் எதிர்பார்க்காம இது மாதிரி டைரக்டாவே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் இந்த இது ஃபார்முலா வச்சே நீங்க வந்து ஈஸியா போட்டு வந்துடலாம். அதனாலதான் சொல்றேன், நீங்க அதை பார்க்காம இருந்தா நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் அந்த வீடியோவை எக்ஸாமுக்கு முன்னால பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து
180 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 180 மீட்டர். ஓகேவா? இது வந்து இந்த ட்ரெயின் வந்து ஒரு போல கிராஸ் ஆகுது எவ்வளோ செகண்ட்ல? 12 செகண்ட்ல. t ஈக்குவல் டு 12 செகண்ட். ஓகே. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின்? ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ 180 by 12. 180 by 12னா எவ்வளோ டைம்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் 1 டைம்ஸ் வரும். 4 இல்லை 6 வரும் ரிமைண்டர். அப்போ வந்து 5 டைம்ஸ் வரும். 5 மீட்டர் per செகண்ட் தான் வரும். பட் நம்மளுக்கு என்ன கிலோமீட்டர் per ஹார் வேணும்னு கேட்குறாங்க. மீட்டர் per செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் per ஹார்ல வேணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த 15 5ஆல மல்டிபிள் பண்ணணுமா? 18/5னா இங்க 3 டைம்ஸ் வரும். 54 தான் வந்து 54 கிலோமீட்டர் per ஹார் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதாவது கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் per செகண்ட்னா தான் வந்து 5/18. மீட்டர் per செகண்ட்ல இருந்து இங்க கிலோமீட்டருக்கு மாத்திரம். ஸோ நீங்க வந்து 18/5 தான் போடணும். இங்க மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்ப பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 trains starts simultaneously from a station A to B is 480 kilometer apart and move towards each other the speed of 80 kilometer and 60 kilometer. அதாவது 60 kilometer and 80 kilometer after how many hours will they meet அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு ரெண்டு ட்ரெயின் வந்து இருக்கு. அந்த 2 ட்ரெயினும் எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது அதோட லென்த் என்னன்னு சொல்றாங்க? d ஈக்குவல் டு 480 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 ட்ரெயினோட ஸ்பீடு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்று 60, ஒன்னொன்று 80 ஈச் அதர். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வந்து 60 + 80. அப்போ வந்து என்ன வரும்? 140 வருமா? 140 கிலோமீட்டர் per ஹார். ஓகே. இப்போ பாருங்க 20 40 கரெக்ட். அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் ஹவு மெனி ஹார்ஸ் தே வில் மீட். எப்போ எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்து மீட் பண்ணிக்கும்னு கேட்குறாங்க. அப்போ டைம் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் t ஈக்குவல் டு d/cன்னு, அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம். 480 by என்ன 140. ஓகேவா? 140னா இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இது ஒரு 24, இது ஒரு 7 டைம்ஸு. 24ல் 3 டைம்ஸ் வரும். 21 வருமா? ரிமைண்டர் 3 வரும். 3னா 3.0னா என்ன 4 டைம்ஸ் வரும். பாயிண்ட் அப்படியே போயிட்டு இருக்குமா? 3.4 போயிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம ஆன்சர் பார்க்கல. 3.4 ஹார்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பட் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஹார்ஸ் 3.54. அப்போ அதோட ரிலேட்டடாக இருக்கிறது 3.5 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ரைட் ஆன்சர். ஓகே. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். A boat travels 30 km downstream in 2 hours and 20 km upstream in 4 hours. What is the speed of the stream? கொடுத்துட்டாங்க. இப்போ டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கும்போது, அதாவது அந்த போட் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. டவுன் ஸ்ட்ரீம்ல அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்காமா? 30 கிலோமீட்டர் per ஹாரா இருக்கு. அது எடுத்துக்கிற டைம் வந்து 2 hours. ஓகேவா? இதுல இருந்து நம்ம அந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளோ வரும்? 15 கிலோமீட்டர் per ஹார் வருமா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்ஸ்ட்ரீமோடது கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்ல என்ன சொல்றாங்க? அண்ட் 20 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 4 hours. அப்ப இதுவும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா? 20 கிலோமீட்டர் per by 4 hour. அப்ப என்ன உங்களுக்கே தெரியும் 5 கிலோமீட்டர் per hour கிடைக்கும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா உங்களுக்கே தெரியும் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். போட் அண்ட் ஸ்ட்ரீம் படிச்சிருந்தீங்கன்னா
S equal to upstream speed minus downstream speed by 2ன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். நான் இங்க எழுதுறேன் upstream speed minus downstream speed by 2ன்னு. இப்ப இங்க 15 இங்க 5 இருக்கு, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 10. 10 by 2ங்கிறது என்ன? 5 கிலோமீட்டர் பெர் ஹார். ஏன்னா இங்க ஸ்பீடுக்கு தானே நம்ம கால்குலேட் பண்றோம், அதனால கிலோமீட்டர் பெர் ஹார் வரும். அப்ப 5 எங்க இருக்கு? ஆப்ஷன் இ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car covers a distance 540 kilometer in 6 hours. What is the speed of the speed? What is the speed? காரோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. அது மீட்டர் பெர் செகண்ட்ல வேணும்னு கேக்குறாங்க. இங்க ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் சொல்லலாம். என்னன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 540 கிலோமீட்டர் பெர் ஹார், 6 ஹார்ஸ் பை 6 ஹார்ஸ். ஓகே, உங்களுக்கு ஸ்பீடு தான் இப்போ ஃபைன் பண்ணணும். கேன்சல் பண்ணா 90 கிலோமீட்டர் பெர் ஹாரா? ஆனா நம்மளுக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட் தான் வேணும். அப்ப கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டுக்குன்னு என்ன பண்ணுவீங்க? 19 இன்ட்டு 5/18. 18 5 டைம்ஸ் வருமா? 18 இன்ட்டு 5 40, ரிமைண்டர் 4 9. ஓகே, 5 டைம்ஸ் வரும். அப்ப 25 மீட்டர் பெர் செகண்ட். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The average of 5 number is 36. Okay, 5 number, average of 5 number is 36. The one of the number is excluded. ரிமூவ் பண்ணிடுறாங்க ஒன் ஆஃப் த நம்பர். ஆவரேஜ் பிகம் 32. அந்த ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஆவரேஜ் வந்து 32ன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த எக்ஸ்க்ளூடட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 36ன்ட்டாங்க. ஒரு 5 நம்பர் எடுத்துக்குவோம். x1, x2, x3, x4 அண்ட் x5. என்ன சொல்லிட்டாங்க? 36ன்னு சொல்லிட்டாங்க. இங்க கீழே 5 இருக்கு. ஸோ இங்க x1 அந்த 5 அங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். x1, x2, x3, x4, x5 ஈக்குவல் டு 33, 15, 180 வருமா? அடுத்தது பாருங்க, இதுதான் நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். அடுத்தது, இஃப் த ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஒரு நம்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் நம்பர் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு? இதை ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். x1 பிளஸ் x2 பிளஸ் x3 பிளஸ் x4. ஏன்னா ஒன்று தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணா x4 வரையிலும் 4 நம்பர் இருக்கு. இதோட ஆவரேஜ் பிகம் 32. ஆவரேஜ் இங்க பை 4 இருக்கும். 32 இன்ட்டு 4 டைரக்டா போடுறேன். 8, 12, 128 வரும். இப்ப வாட் இஸ் எக்ஸ்க்ளூடட் நம்பர்? இப்ப என்ன பண்ணணும்? நாம இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ, இப்ப நியூவோட வேல்யூ, அதாவது 180ல இருந்து 128 போச்சுன்னா எவ்வளோ? 2, 7ல 5, 52வா? இப்ப அந்த ரிமூவ் பண்ணதோட வேல்யூ, இங்கிருந்து நம்ம ஒரு x5 ரிமூவ் பண்ணோம்ல, அந்த வேல்யூ ஃபைன் பண்ணலாமா? அப்ப x5 ஓட வேல்யூ, ரிமூவ் பண்ண வேல்யூ என்ன? 52. ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of ages of P and Q is 3.5. After the 6 years, the ratio will be 3:4. What is the percentage of Q? Q ஓட percentage தான் கொடுத்துருக்காங்க. P and Q என்னன்னு சொல்றாங்க? 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 3x, Q வந்து 5xன்னு எடுத்துக்கலாமா? என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஆஃப்டர் 6 இயர்ஸ்னா என்ன? ஆஃப்டர் அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறம். 3x plus 6, 5x plus 6. ஆஃப்டர் 6 இயர்ஸ்
the ratio will become எப்படி இருக்காமா 3/4 இருக்கு. இதை மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம்னா எதுல கொண்டு போய் கியூவோட வேல்யூ, அதாவது 5x, கியூங்கிறதுக்கு 5x தானே நம்ம எடுத்திருக்கிறோம். 5x 5 இன்ட்டு அந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 5ங்கும் போது என்ன வரும், 12x ஈக்குவல் டு 24 வரும், ஈக்குவல் டு 15x பிளஸ் 18 வரும். 12x அந்தல போயிருச்சுன்னா என்ன ஆகும், 3x இருக்கும். 24 18 போச்சுன்னா 6 இருக்குமா, 3x ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு 6/3, அப்போ x ஈக்குவல் டு 2ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு கேட்கறது கியூவோட வேல்யூ. கியூங்கிறது என்ன, 5x, 5 இன்ட்டு 2 10, அப்போ 10 ஏஜ் தான் வந்து கியூவோட ப்ரெசன்டேஜ். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்னன்னா, இஃப் rupees 5,400 is divided among A, B and C, A, B, C, if the ratio is 3:, அதாவது 3, 5, 2, 3, 4, what is the share of B? இதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் குழப்பிட்டே இருக்க தேவையில்லை. ஏன்னா பியோட ஷேர் கேட்குறாங்க. இதில் ஒவ்வொரு ஏவோட வேல்யூ பி அண்ட் சிக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை எல்லாம் ஆட் பண்ணி அவங்க டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5,400. இந்த எல்லா ரேஷியோவையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 5,400ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்குவீங்களா. அந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் பியோட ஷேர்னு என்ன, 3x, 3 இன்ட்டு அந்த எக்ஸோட வேல்யூவில் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சர். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன வரும், 2x + 3x 4x ஈக்குவல் டு 5,400. ஓகே, இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன, 5x 9x, x ஈக்குவல் டு 5,400/9 வரும். 6 டைம்ஸ் 600 வரும். அப்போ x ஈக்குவல் டு 600. உங்களுக்கு பியோட ஷேர் தான் ஃபைன் பண்ணணும். பிங்கிறது 3x, b இன்ட்டு 600, அப்போ என்ன வரும், 18,000 வருமா. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த சம் ஆஃப் 3 consecutive ஆட் நம்பர் இஸ் 81. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. 3 ஆட் கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகே, நம்ம ஆட் கன்சிக்யூட்டிவ் நம்பர் x + 2 அண்டு 3 நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது x + 4, இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், 81ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 3x + 6 ஈக்குவல் டு 81ன்னு வரும். 3x ஈக்குவல் டு 75 வருமா, 81ல் 6 போச்சுன்னா. அடுத்தது இந்த 3 கீழே போச்சுன்னா 2 டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் x ஈக்குவல் டு 25ன்னு வரும். இவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். இதில் நம்ம எடுத்துக்கிட்ட 3 கன்சிக்யூட்டிவ்ல லார்ஜஸ்ட் எது, x + 4 தான். அப்போ x + 4ன்னா 25 + 4 ஈக்குவல் டு என்ன வரும், 29 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது டிஐ தான் கேட்டிருக்காங்க. இங்கே கொஸ்டின் இருக்கான்னு தெரியல, இங்கே டேபிள் மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் அடுத்ததாக இருக்கும், அந்த கொஸ்டின் படிச்சுட்டு வந்து இங்கே டேபிளை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 31 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இப்போ இதில் பார்த்தா 4 டிஐ தான் கேட்டிருக்காங்க. சரி, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்ன கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக் சோல்டு ஓவர் ஆல் 5 months. ஃபிக்ஷன் புக்கை 5 monthsக்கு ஆட் பண்ணாவே நம்மளுக்கு முடிஞ்சா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக் இன் ஆல் 5 monthsன்னு கேட்குறாங்க. இருங்க, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஷன் புக்குன்னா இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அப்போ 440, 210, 415 எழுதிக்கலாம். அடுத்தது 280 இருக்கு, 260 இருக்கு, 300, 516 போட்டுக்கலாம். இது 5, இது 0, 5, 8னா
10, 13, 6 19, ரிமைண்டர் 1, 12 வருமா? 12, அதாவது 1290 தான் ஆன்சர் வந்திருக்கு. வாங்க செக் பண்ணலாம். 1290, ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. விச் மந்த் வேர் மோஸ்ட் நான் ஃபிக்ஷன் புக் சோல்டு? அதாவது நான் ஃபிக்ஷன் புக்கு எந்த மந்த்ல அதிகமா செல் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. செக் பண்ணலாம். நான் ஃபிக்ஷன் புக் வந்து எந்த மாசம் அதிகமா செல் ஆயிருக்கு? 220 தான் அதிகமா செல் ஆயிருக்க மாசம். அப்ப மார்ச். மார்ச். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The number of the science books sold in May is what percentage of total number of books sold in January? ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக். சயின்ஸ் புக் மேல போட்டு கீழே என்ன கேக்குறாங்க, பெர்சன்டேஜ். அதாவது சயின்ஸ் புக்கு டிவைடட் பை வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் புக்ஸ் ஜனவரி. ஜான்ல இருக்க டோட்டல் புக்ஸ் இன்டூ 100. ஓகேவா? இதை நம்ம பார்த்துட்டு போடலாம். என்ன, சயின்ஸ் புக் ஆஃப் மே மாசம். ஓகே, இது ரிமூவ் பண்ணிட்டு இங்கேயே போட்டுக்கலாமா? சயின்ஸ் புக் ஆஃப் மேனா 170 பை இது பாருங்க, ஜனவரியோட டோட்டல்னு கேட்குறாங்க. ஜானோட டோட்டல் அவங்களே டோட்டல்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு வேல்யூ இல்லை, அப்படியே போட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்தா போதும். அது அப்ராக்சிமேஷன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே 0 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும், 700/55 வரும். 55 வருமா? அப்போ எவ்வளோ டைம்ஸ் கேன்சல் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 15, ஒரு 800, ஓகே, 30, 30.9 சம்திங் வருமா? இப்போ வந்து அதை நீங்க 31ஆவும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். 30.9 இருக்கா இல்லை 31ன்னு எடுத்துக்கலாமான்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு 30.9 வந்து, அதாவது 30.1 வந்துச்சு, 9 வந்துச்சு. நம்ம அப்போ 30.31 தான் நம்ம எடுக்கணும். ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இங்க அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹோல் வேல்யூவா எடுத்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். 35th கொஸ்டின். வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்ட் பெர் மந்த் ஓவரால் 5 months? என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பெர் மந்த்ஸ். அதாவது இருக்க எல்லா மாசத்தோட புக்கு, ஆல் மந்தோட புக்கையும், அதுல என்ன 5 காலம்ஸ் இருந்துச்சா, 5 எல்லா மாசத்தோட புக்கையும் அந்த டோட்டல்னு லாஸ்ட்ல கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த டோட்டலையும் என்ன பண்ணணும், எல்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு 5 காலம்ஸ் இருந்துச்சா, 5ஆல டிவைட் பண்ண ஆன்சர் வரும். வாங்க டேபிள்ல போய் செக் பண்ணலாம். ஓகே, இதை கேன்சல் கொடுத்துட்டு போடலாமா? ஒவ்வொரு மாசத்துக்கு எடுத்துக்கலாம். 550, 560, 640, அதுக்கு அடுத்தது 610, 680. இப்போ எல்லா மாசத்தோட டோட்டலையும் ஆட் பண்ணியாச்சு. சாரி, ஆட் பண்றோம். 9, 12, 13, 13, 90, 24, ரிமைண்டர் 2, 10, 12, 18,
18, 20, 24, 60, 30. ஓகே, இப்போ 3040 வந்திருக்கு. இதையே என்ன பண்ணணும், இங்கே 5 காலம் இருக்கா, ஸோ 5ஆல் டிவைட் பண்ணணும். எவ்வளோ டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வருமா? இது எவ்வளோ டைம்ஸ் வரும், 0, இங்கே வந்து 8. 608 தான் ஆன்சர், பட் செக் பண்ணலாம் என்ன வருதுன்னு. 608 ஆப்ஷன் டி இருக்கா, ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ 35 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதுலேருந்து உங்களுக்கு குவான்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. இது ஃபுல்லாக நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸி லெவல், கிளர்க் லெவல் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் போங்க எக்ஸாமுக்கு. ஜஸ்ட் என்ன, அந்த கால்குலேஷன் பேசிக்ஸ், இந்த அப்ளிகேஷன் சம்மில் வந்து ட்ரெயினோட ஃபார்முலா, அண்ட் நான் சொன்னேன்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, அந்த டைம் அண்ட் ஒர்க்கு, இது மாதிரி கொஞ்சம் அந்த பேசிக்ஸ் ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா போதும். மீதி அந்த ராங் நம்பர் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா மிஸ்ஸிங் நம்பர் அது வரும். டிஐ இதில் 4 தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு வந்து டைரெக்டாக டிஐ எல்லாமே டேபிளில் கொடுத்துட்டு உங்களுக்கு எடுத்து தான் போட சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டமாகவும் இல்லை. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் என்ஐசிஎல் கொஸ்டினுக்கு ஆன்சர். இது வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அண்டு என்ஐசிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா இனி வர்ற கிளாஸில் எல்லாமே இன்னைக்கு பார்த்தா நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ்ல எல்லாம் நிறையா பார்த்தோம்ல, அது ஒவ்வொரு டாப்பிக்காகவே இப்போ எப்படி நம்ம ட்ரெயின் சம் எல்லாம் எடுத்து ஈஸியாக எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 3 கிளாஸ் ஆச்சு. அதே மாதிரியே ஒவ்வொரு டாபிக் கீழேயும் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இனி வர்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை எண்டு வரையிலும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ டைம் பொறுமையாக வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு. ஏன்னா நானே ஒவ்வொரு ஸ்லைடாக மாற்றி மாற்றி போய் வர்றதுக்கு எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சது தான். நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஆல் த பெஸ்ட். எல்லாரும் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அண்ட் பண்ணிட்டு வந்து உங்களோட ஸ்கோரையும் வந்து வீடியோ கீழே கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது வேற கொஸ்டின் தெரியலனாலும், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, கொஸ்டினை போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சால்வ் பண்ணி கூட கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் இந்த 3 டேஸை வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் மெயின். கொஸ்டின் எல்லாம் டஃப்பாக இருக்காது. உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க இந்த லாஸ்ட் 3 டேஸில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.